அது ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் அக்கா குருவியும் தங்கச்சி குருவியும் ஒரு வீட்டில் வசிக்கிறாங்க. அக்கா குருவி எப்போவுமே வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் தங்கச்சி குருவி எப்போதுமே சோம்பேறித்தனமாகவே இருப்பாங்க. தங்கச்சி குருவி ஏதாவது ஒரு தப்பு பண்ணி அக்கா கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கும். சரி, வீட்டில் இருந்து தங்கச்சி குருவி என்னென்ன வேலையெல்லாம் செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஜாலி. அக்கா வேலைக்கு போயிட்டா. நம்ம டிவி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும். அதுதான் இன்னைக்கு வேலை. அக்கா மீதி வேலையெல்லாம் பார்த்துக்குவா. நமக்கு என்ன, நம்ம சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு தானே நம்ம இருக்கோம். அப்படி சாப்பிட்டுட்டு தூங்கும்போது தான் அக்கா குருவி வந்தாங்க. அக்கா திட்டிக்கிட்டே கிச்சனுக்குள்ளே போய் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இவன் எப்பவுமே இப்படி தான் பண்ணுறான். ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். நான் வேலைக்கே போய் வீட்லேயும் செய்யணும். நான் என்ன தான் செய்கிறது? எனக்கு ஒரு வேலைக்கு லாய்க்கி இல்லை இவன். அக்கா குருவி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சமைக்க ஆரம்பிக்கும்போது தங்கச்சிக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் சமைச்சும் தராங்க. ஆம்லேட் குருவிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அதை சமைக்கிறாங்க. அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம சமைச்சிட்டு அவளை போய் எழுப்புவோம். அப்படி தான் அக்கா குருவி எல்லாமே சமைச்சிட்டு தங்கச்சி குருவியை எழுப்புறதுக்காக போகிறாங்க. தங்கம், பட்டு, எந்திரிங்க, சாப்பிடலாம். தூங்குனது போதும். அக்கா வந்துட்டீங்களா? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் அக்கா. நீங்கள் வந்ததை நான் கவனிக்கவே இல்லை அக்கா. சரி, பரவாயில்ல, வா சாப்பிட்லாம். அப்படி தான் அந்த அக்கா குருவியும் தங்கச்சி குருவியும் சாப்பிட்றாங்க. அக்கா குருவி தங்கச்சிக்காக அதுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணியிருக்கு. நல்லா இருக்காம்மா சாப்பாடு? உனக்கு பிடிச்சதுனால தான் நான் ஆம்லேட் போட்டிருக்கேன். சரி, நீ சாப்பிடு. சாப்பிட்டு தூங்கலாம். அக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. ஆனால் நான் வேலையே செய்யாமல் தினமும் தூங்குறேன். நான் உங்களுக்கு இனிமேல் என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சு தரேன். சரியாக்கா? நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத. நீ சாப்பிடு. நீ எப்போவுமே எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். நான் உன்னை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன். இப்படி தான் அக்கா குருவியும் தங்கச்சி குருவியும் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டே தூங்கிட்டாங்க. அக்கா குருவி வேலை செஞ்ச டயர்டில் நல்லா அசந்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் கடைக்கு போகிற கனவோட நம்ம தங்கச்சி குருவி தூங்கிடுறாங்க. ஆனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும். இந்த குருவி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.